இன்னைக்கு நாம ஒரு மலையாள சைக்கோ த்ரில்லர் திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். களம் காவல்ன்ற ஒரு திரைப்படம் சமீபத்துல தான் வெளியாச்சு. உண்மையிலேயே ஒரு நல்ல படங்க. நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முக்கா தான் இந்த படத்துல வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் யாராவது வருவாங்களான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஆனா இவர் வந்து பயங்கரமா இதுல அடிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ இமேஜ் எல்லாம் மாத்தி நடிப்புக்காக இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிங் இந்த படத்துல கொடுத்திருப்பாரு. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மம்முக்கா இருக்கார் பாத்தீங்களா, அவர் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது இந்த கேரளா பார்டர் கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு கால் வருது. நீ இருடா நான் வரேன்டா அப்படி மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்டயும் ஒரு முக்கியமான பிரச்சனை, நான் போனதா சால்வ் பண்ண முடியும், போயிட்டு வந்துடுறமா அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்புறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல தீபான்ற ஒரு பொண்ணு கூட வந்து நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு வண்டியில. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லுது, உங்களுக்காக தான் நான் வந்து லெட்டர் எழுதிட்டு வந்தேன், எங்க அண்ணன் வந்து நாளைக்கு வந்துருவான், அதனால இன்னைக்கே லெட்டர் எழுதிட்டு வந்துட்டேன், இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, ஒரு விரக்தியான லைஃப் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில வந்து சந்தோஷமே வர ஆரம்பிச்சிச்சு. சோ நீ வந்து என் கூட இருந்தீங்கன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இங்க வீடு தேடிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாளைக்கு கிடைக்காது போல, அது வரைக்கும் நம்ம லாட்ஜிலேயே தங்கிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்டு போய் ஒரு லாட்ஜில தங்க வைக்கிறாரு. ரெண்டு பேரும் அங்க போயிட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுறாங்க. கொஞ்சம் ஒண்ணு மணமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டிவியில வந்து ஒரு விஷயம் ஓடுதுங்க. அந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொத்துக்காக தன்னோட சகோதரனையே கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. அதை பார்த்து நம்ம தீபா என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னங்க கேவலம் சொத்துக்காக ஒரு கொலையை பண்ணுவாங்களா அப்படின்னும் போது, என்னது கேவலம் கொலையா, கொலையில எவ்வளவு பெரிய சாட்டிஸ்பாக்சன் இருக்குது தெரியுமா, நம்மள கடிக்குதுல கொசு, அதை பார்த்த உடனே நமக்கு அடிச்சு சாகடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது பாத்தியா, அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குது. கறிக்கடைக்கார கறியை வெட்டுறதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குது. அது போல யாருக்குமே தெரியாத ஒரு ரிஸ்கான கொலையை பண்றதுல மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குது. இப்ப கூட பாரு, இந்த சால் இருக்குதுல, இதை வச்சு என்னால உன்னை ஈஸியா கொலை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்குது. ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த ஷாலை வச்சு உண்மையிலேயே அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறாரு. இப்பதான் தெரியுது அந்த சைக்கோபாத்தே இவர் தான் அப்படின்ற மாதிரி. எல்லாருமே மிரண்ட போயிருவோம் இந்த சீன்ல. மம்முக்கா மிரட்டி விட்டுருப்பாரு. இதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணா அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா, அதனால ஒரு கருப்பு கலர் பேக்ல போட்டு கார்ல அதை ஏத்திட்டு ஒரு ஈவிலான சிரிப்போட அந்த பணத்தை பாக்குறாரு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கோட்டையன்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதி கலவரம் நடந்திருக்கு. ரெண்டு மதத்துக்காரங்களுக்கு வந்து சண்டை நடந்திருக்கு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூசப்ன்ற ஒருத்தரால தான் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்கள்லாம். சோ இந்த நேரத்துல மிலிட்டரிக்காரர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட தங்கச்சியை வந்து காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு விமல்ன்றவர். அவர் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, யூசப்ன்ற ஒருத்தர். இவர் தான் வந்து என் தங்கச்சி கூட கடைசியா பேசினாரு, அவரை தான் அவ லவ் பண்றா அப்படின்ற மாதிரி தெரியும். சோ அதனால அவர் தான் என் தங்கச்சி கடத்திருப்பாரு. ஆனா யூசப்க்கு இதை தெரிஞ்சு அவர் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டார் சார், நீங்க தான் இதை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த விசாரணையை யார் கேட்டுட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம விநாயகம் ஜெயிலர் படத்துல நடிச்சார் பாத்தீங்களா வில்லனா, அவர் தான் இதுல வந்து மெயின் ரோல் பண்ணிருக்காப்ல. அந்த நேரத்துல உன் தங்கச்சி வந்து யூசுப் கூட இல்ல, அவ வந்து ஆத்தூர்ல இருக்கிற ஒரு பசன் கூட தான் போனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம விநாயகம். இது கேட்டதுமே யார் அந்த பையன் ஆத்தூர்ல இருக்கான, அவன் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதை நாங்க விசாரிச்சுக்கிறோம், நீ கிளம்பி இங்க இருந்து முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம விநாயகம் போறதுக்கு முன்னாடியே நம்ம விமல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த இடத்தை கண்டுபிடிச்சாரு. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாரு. ஸ்டீஃபன் ஒரு பையன், அவனை தான் பாக்குறதுக்காக போறாங்க. நம்ம விநாயகம் போறதுக்கு முன்னாடி ஒரு ஜீப்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அங்க போறாரு. அங்க போய் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டீஃபன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து சந்தைக்கு போறதுக்காக அங்க கிளம்பிட்டு இருக்கான் டிவிஎஸ்பில. இத பார்த்த இந்த மிலிட்டரிக்கார குரூப் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீப்ல போயிட்டு அவனை இடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு குடோன்ல கொண்டு போய் அவனை போயிட்டு சம்மாடி அடிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம விநாயகர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறாரு, உன் பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்பதாங்க சந்தைக்கு போனா, சந்தைக்கு போய் பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இன்னும் வரலங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இந்த அடி வாங்குறான் பாத்தீங்களா ஸ்டீஃபன், அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டை வந்து ஒருத்தன் போட்டு அடிக்கிறானுங்கடா ஒரு கும்பல் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஸ்டீஃபனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க வராங்க. அப்ப நம்ம விமல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தை பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜீப்ல கிளம்பி போயிடுறாரு. அப்ப நம்ம விநாயகம் வந்து ஸ்டீஃபனை பார்த்து கேட்கறாரு, இந்த பொண்ணு கடைசியா பேசிட்டு பாத்தீங்களா, அந்த போன் நம்பர் வந்து உங்க வீட்டோட அட்ரஸ்ல தான் இருக்குது, அந்த போன் நம்பர் யாருது அப்படின்னு கேட்கும்போது, என்னோட அக்கா பொண்ணு செல்வி இருக்கிறாள், அவளோடது தான் சார், அவ 10 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா, அதனால வந்து அவகிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்பதான் விநாயகத்துக்கு வந்து ஒரு லைட்டா பொறி தட்டுது, என்னமோ இதுல இந்த கேஸ்ல ஏதோ ஒரு சம்திங் மர்மமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விநாயகம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இந்த செல்வின்ற பொண்ணோட போன் நம்பர் பத்தி ஆத்தூர்ல இருக்க ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த பொண்ணு ஓடி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேரோட போனுமே வந்து இங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா செல்வியை கூட்டு போன அந்த பையனோட போன் மட்டும் சிந்துன்ற ஒரு பொண்ணோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது தெரிஞ்சதுமே வந்து சிந்துன்ற அந்த பொண்ணை தேடி நம்ம விநாயகம் போறாரு. அங்க போய் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கேட்டா, அவ தொலைஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது, அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, அவளை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த நியூஸ் கேள்விப்பட்டதோ விநாயகத்துக்கு வந்து பெருசா டவுட் வர ஆரம்பிக்குது. இப்ப சிந்துவோட கூட ஓடி போனா பாத்தீங்களா ஒரு பையன், அவனோட அட்ரஸ் என்னன்னு பார்த்தா விழுப்புரத்தை காட்டுது. அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா அங்க சஃபானான்ற ஒரு பொண்ணு காணாம போயிட்டு இருக்குது. என்னடா இது தொடர்ந்து ஒரு பொண்ணுகளா காணாம போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாவது. ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குன்றது மட்டும் நம்ம விநாயகத்துக்கு புரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷஃபானான்ற பொண்ணு வந்து ஜீவிதான்ற பொண்ணு கால் பண்றா, ஜீவிதான்ற பொண்ணு வந்து கல்யாணின்ற பொண்ணு கால் பண்றா. தொடர்ந்து இந்த மாதிரி பெண்கள் பேர் வந்துகிட்டே இருக்குது வரிசையா, ஒரு செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்குது. இதை பார்த்த விநாயகத்துக்கு புரிஞ்சுது, ஆஹா இது ஒரு மிகப்பெரிய மேட்டர் போல அப்படின்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ இந்த விஷயத்தை வந்து விநாயகம்
விநாயகம் வந்து தன்னோட சீனியர் ஆபீசர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து பொண்ணுங்க எல்லாம் காணா போனது வந்து ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்குது, இதை பண்ணவனும் ஒருத்தன் தான், சரி ஓகே இந்த விஷயத்தை வந்து நீயே பாத்துக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் விநாயகம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து மம்முட்டி கிட்ட வந்து தன்னோட ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்காரு, பாபின்ற ஒருத்தர் நகை கடைக்காரர். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுல வளர்க்குறாங்களே ஜீஜோ நாய், அது வந்து என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வச்சிருந்த சைனடை வந்து மோந்து பார்த்து செத்து போச்சு, அது ஒரு மிகப்பெரிய ஹைபிரிட் டாக்ன்றதால நீங்க தான் அதை வந்து சால்வ் பண்ணணும், இந்த பிரச்சனையை இதை வந்து பெருசாக்காம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டான மம்முட்டி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மம்முட்டி கேட்கிறாரு, உனக்கு எப்படி சைனட் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நான் நகை கடை வச்சிருக்கேன், அதனால வந்து லைசன்ஸ் ப்ராப்பர் லைசன்ஸ் இருந்தா அதை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பாபி சொல்றாரு. இதை பார்த்ததுமே ஓகே ஓகே உன்னோட லைசன்ஸ் கூட நான் பாத்துக்கிறேன், எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, ஹீரோ வந்து அந்த லைசன்ஸை வச்சு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சைனடை வாங்கிறாரு. இந்த சைனடை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ரோட்ல ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு, அவருக்கு வந்து சாப்பாடுல கலந்து இந்த சைனடை கொடுத்துறாரு. அதை கொடுத்துட்டு கார்ல கிளம்பி போயிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த பிச்சைக்காரர் செத்து போயிட்டாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ஆயிருது. ஆஹா இப்படியே சாவடிக்கலாம் போல் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மம்முட்டி இருக்கார் பாத்தீங்களா, அவரோட அண்ணனுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா எங்க அண்ணனுக்கு வந்து வைஃப் இல்ல, அவங்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புரோக்கர் கிட்ட வந்து போட்டோஸ் எல்லாம் கேட்கிறாரு. இந்த மாதிரி கல்யாணம் ஆகி விதவியா இருக்கிற பெண்கள் எல்லாம் இருந்தா போட்டோஸ் அனுப்பிச்சு விடு அப்படின்னும் போது அவனும் கொடுத்து விடுறான். அந்த போட்டோஸ் எல்லாம் அவர் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி உக்கிரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாருன்றது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த புரோக்கர் சொன்ன பொண்ணை வந்து போய் பாக்குறாரு. அந்த பொண்ணு ஒரு துணி கடையில வேலை செய்யுது. ஆல்ரெடி ஒரு 3 நாள் வந்து இவர் ஃபாலோ பண்ணிருப்பாரு. இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் வந்து அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம மம்முட்டியை பார்த்து சொன்னதோ, இல்லமா இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எங்க இருந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, காட்டு உள்ள தலைமறைவா இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து இந்த துணி கடையில பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த பிள்ளையோட போட்டோ வந்து வரைஞ்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்ததா ஒரு போட்டோ எடுத்து பார்த்துட்டு சிரிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து தமிழ்நாட்டுல ஒரு கோயில் திருவிழால ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு பார்த்து சிரிக்குது, இவரும் சிரிக்கிறாரு. கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. அந்த பஸ்ல வந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்டு போகுது. நம்ம மம்முட்டி நின்றுட்டு போறாரு. அப்போ வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு அவர் சைட் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்து சிரிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பக்கத்துல வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க இந்த டெக்ஸ்டைல்ல தான் ஒர்க் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி மம்முட்டி கேட்கிறாரு. இல்ல இல்லங்க நான் வேற ஒரு டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பேரை சொல்றாங்க. அந்த பேரை கேட்டதும் சரி நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குது. அப்ப மம்முட்டி சொல்றாரு, நான் வந்து இங்க மேலப்பாளையன்ற ஒரு ஊர்ல வந்து கிளர்க்கா ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு போறாங்க. நல்ல கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. அதோட அந்த சீனியும் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஜோஷ்வா நீங்க எவ்வளவு நாளா என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குது. அப்போ அவர் சொல்றாரு, என் ஒய்ஃப் ஆன்சி இறந்து போனதுல இருந்து நான் வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருந்தேன், பட் ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட வாழ்க்கை திரும்பி வாழணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்க கடலை போடுறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல சர்ச் வாசல்ல இன்னொரு பொண்ணு கிட்ட வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதே டைலாக கொஞ்சம் மாடுலேஷன் மாத்தி அடுத்ததா இன்னொரு பொண்ணு கூட நம்ம மம்முட்டியை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கூட அவர் திருமணமே பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த சீன்ல நம்ம மம்முட்டி தன்னோட காட்டு வீட்டுல இருக்கிறாரு. அங்க வந்து சைனட் இருக்குது பாத்தீங்களா, அந்த சைனடை வந்து பொடியாக்கி வேற ஒரு மாத்திரையோட வந்து கலந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதை ஒரு பேப்பர்ல போட்டு எடுத்து வச்சிருக்காரு. கட் பண்ண அடுத்த சீன்ல இன்னொரு பொண்ணு கூட வந்து லாட்ஜ்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டு எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குதுமா, வாமா வெளில போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ணு கூட வந்து அவர் நடந்து பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சொல்லுது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கண்டிப்பா பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் ஆனா உனக்கு டேட் ஆகி 2 வாரத்துக்கு மேல ஆகுதுல, குழந்தைகள் ஏதாவது ஃபார்மா இருக்க போது நான் ஒரு மாத்திரை தரேன், இந்த குழந்தையெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பெற்றுக்கலாம், இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் செல்வியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மம்முட்டி வந்து மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரை வாங்குறாரு. அதே சீன்ல அவர் எதிர்க்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த மாத்திரையை கொடுக்குறாரு. பயங்கரமா இதுல ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம மம்முட்டி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாத்திரை போட்டினா உனக்கு மயக்கம் வாந்தி எல்லாம் வரும், சோ நீ வந்து டாய்லெட் கிட்ட போயிட்டு இந்த மாத்திரையை போடு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணு வந்து சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி நம்பி பாத்ரூம்ல போயிட்டு அந்த மாத்திரையை போடுறா. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மம்முட்டி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஒரு நியூஸ் வருது, அடையாளம் தெரியாத பெண் வந்து சடலமா மீட்பு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதை பார்த்த நம்ம மம்முட்டி வந்து சந்தோஷப்படுறாரு. அப்போ வந்து நம்ம மம்முட்டியோட காட்டுல இருக்குது பாத்தீங்களா அந்த வீடு, அந்த வீட்டுல உட்காந்துட்டு இந்த பொண்ணு இப்ப செத்து போச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட போட்டோ வரைஞ்சிட்டு இருக்காரு. அடுத்ததா வேற ஒரு பொண்ணு கூட லாட்ஜ்ல இருக்கிற மாதிரி நம்ம மம்முட்டியை காட்டுறாங்க. இதோட இந்த சீன் முடியுது. இதுல வந்து பக்காவான ஒரு சைக்கோபாத் அவர் இந்த படத்துல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விநாயகம் வந்து தன்னோட கேஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து ஒரு க்ளூவா வந்து ஒரு பையனோட நம்பர் கிடைக்குது. இந்த மாதிரி உங்க அம்மாவோட நம்பர் இங்க தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விநாயகம் கேட்கும்போது, இல்லங்க இந்த போன் வந்து ரொம்ப பழைய போன் அப்படின்றதுனால நாங்க வந்து நாங்க மறந்தே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப நம்ம விநாயகம் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்ல ஏதாவது பொண்ணு காணாம போயிருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையன் அனுப்பிடுறான். இதுக்கப்புறம் விநாயகத்துக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, நம்ம விமலாவோட அக்கா இருக்கா பாத்தீங்களா, அவ காணாம போனால அவளோட போன் வந்து ஆன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதை பார்த்து அவருக்கு வந்து ஓகே இது ஒரு க்ளூவா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த போனை வந்து ட்ரேஸ் பண்றதுக்காக போறாரு. அந்த சமயத்துல வந்து அந்த போனை யார் வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, நம்ம மம்முட்டி தான் வச்சிருக்காரு. அப்போ வந்து வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மும்பைக்கு போகல, 2 வாரத்துக்கு லீவ் போட்டுருக்கேன் உனக்காக தான், உன்னோட பசங்க 2 பேரையும் நானே பாத்துக்கிறேன், நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அன்பா சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. உங்களோட நம்பரை வந்து இதுல சேவ் பண்ணிக்கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அபிஜான்ற தன்னோட பேரை போட்டு அந்த போன்ல சேவ் பண்றா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கும் நம்ம இதே பஸ்ல மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம விநாயகம் இருக்கார் பாத்தீங்களா, கடைசியா விமலாவோட சிஸ்டர் வந்து காணாம போனா இல்லையா, அவளோட நம்பர் கடைசியா யார்கிட்ட பேசிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அபிஜான்ற ஒரு பொண்ணு கிட்ட பேசிருக்கா. அந்த பொண்ணோட அட்ரஸ் அவர் வாங்கி வந்து அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறாரு. அது ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருக்குது. சோ இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மம்முட்டி இருக்கார் பாத்தீங்களா, அடுத்த நாள் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொன்னார்ல, அபிஜான்ற பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம கொல்லமுக்கு போயிருவோம், அங்க வந்து நம்ம வந்து ரூம் போட்டு நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு சரின்னு சொல்லுது. இப்போ வந்து நம்ம விநாயகம்
விநாயகம் வந்து அவங்க வீட்ல அவங்க அம்மா கிட்ட கேட்கறாரு. அந்த பொண்ணு ஓடி போயிருச்சு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்திலாம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் விநாயகத்துக்கு புரிஞ்சது. சரி ஓகே இந்த பொண்ணை எப்படியாவது ட்ரேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரேஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா அங்க மம்முட்டி வந்து தன்னோட காட்டுல இருக்கு பாத்தீங்களா அந்த வீட்ல வந்து அந்த பொண்ணோட அபிஜாவோட போட்டோ வரைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ஆடியன்ஸுக்கு புரிய என்ன நடந்திருக்குன்னு. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்ட்டுமே கூட. இதுக்கப்புறம் விநாயகம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ரொம்ப பெருசா இருக்குது. அதை தாண்டி இது தமிழ்நாட்டு பக்கம் தான் நிறைய வந்து இந்த கொலகாரம் வந்து ஆக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு வந்து தமிழ்நாட்டு போலீஸோட சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதும் அவரோட ஹையர் ஆஃபீஸர் வந்து சரி நான் பேசுறேன் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல வந்து உங்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்ஐ ஒருத்தர் வராரு. அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. கொஞ்ச நாளா லீவ்ல இருந்தாரு. இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னதும் நம்ம மம்முட்டியை தான் காட்டுறாங்க. அவர் போலீஸ் தான், அவர் தான் அந்த எஸ்ஐயா. அப்ப நம்ம மம்முட்டி சொல்றாரு என் பேர் ஸ்டான்லி தாஸ், நான் இந்த கேஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படி மாதிரி சொன்னதும் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மம்முட்டி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கார் நிறுத்தி வச்சுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வந்து இந்த மாத்திரையை போட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அந்த பொண்ணு பாத்ரூம் குள்ள போகுது. பட் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத காட்டல. கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து நம்ம மம்முட்டியை கூப்பிட்டு நம்ம விநாயகம் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து வாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸை ஒண்ணா லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த அக்யூஸ்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணுங்களாம் கேரளால கூட்டு போயிடறான். அந்த நேரத்தில் வந்து போன் சுவிச் ஆஃப் ஆயிருது. அதே மாதிரி கேரளா இருக்கிற பொண்ணுங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த போன் சுவிச் ஆஃப் ஆயிருது. ஸோ கடைசியா இந்த அபிஜான்ற பொண்ணு வந்து தமிழ்நாட்டில இருந்து கேரளாக்கு போகும்போது தான் அந்த பொண்ணோட போன் வந்து சுவிச் ஆஃப் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவரும் சரி ஓகே கண்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சீன் அங்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விநாயகத்தோட கொலிக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இது காணா பொண்ணுங்கள்ல வந்து ஒரு பொண்ணு வந்து சைனைடு சாப்பிட்டு செத்த மாதிரியான ஒரு க்ளூ கிடைக்குது. அதை வந்து நம்ம விநாயகத்துக்கிட்ட சொல்றாரு. அப்படியா இதை வச்சு நம்ம ஏதாவது லீட் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப வந்து நம்ம மம்முட்டி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சித்ரான்ற ஒரு பொண்ணு தமிழ்நாட்டில இந்த மாதிரி செத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஓகே இதை வச்சு நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்ப வந்து கிட்டத்தட்ட 13 பொண்ணுங்க காணாம போச்சு. அதுல 11 பொண்ணுங்க வந்து இப்படிதான் இந்த முறையில தான் செத்துருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த செத்து போன பொண்ணுங்கலாம் வந்து சாகிறதுக்கு முன்னாடி இன்டர் கோர்ஸ் பண்ணிருக்குதுங்க. யாரோட வற்புறுத்தலும் இல்லாம தன்னோட ஆர்வத்தால தான் அதை பண்ணிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 7 நாளைக்கு மேல அந்த விஷயத்தை யார் பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால இந்த கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. அப்ப வந்து நம்ம விநாயகர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அக்யூஸ்ட் வந்து போன்ஸ் வந்து வேற யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனா வந்து சிம் வந்து ஒரே ஒரு சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே இந்த சிம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் ஆனா போன்ஸ் வேற இருக்குதே அப்படின்ற மாதிரி அதை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து போன் மொபைல் ஷோரூம்ல வந்து திருடு போயிருக்குதுங்க. அந்த திருடு போன போன்ல பாதி போனுக்கு மேல வரல அப்படின்றதுனால அந்த போன் கடைக்கு இழுத்து முட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து விநாயகத்துக்கு வருது. ஓகே இங்க இருந்து தான் இந்த போன் எல்லாம் வந்து இந்த குற்றவாளி எடுத்திருக்கான் அப்படின்றதும் அவருக்கு தெரிய வருது. அதை தாண்டி இந்த கொலை செய்யப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் வந்து சைனைடு கலந்து தான் சாவடிக்கப்பட்டாங்க. அந்த சைனைடு எல்லாம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் லெஜர்னு வாங்க பாத்தீங்களா அந்த பேப்பர்ல தான் அந்த சைனைடு கலந்த பேப்பர் ஒன்னு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம போலீஸோட நம்பர் பிளேட் அது குத்துவாங்க பாத்தீங்களா அந்த பேஜோட பின்னும் கிடைக்குது. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு போலீஸ் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறா அப்படின்றது வந்து விநாயகத்துக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ நம்ம தேடிட்டு இருக்கிற குற்றவாளி ஒரு போலீஸ் தான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிம் கடைசியா எங்க லாகின் ஆயிருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்கரை வச்சுட்டு இந்த சிம் எங்க போகுதோ அங்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு காவலர் போலீஸ் குடியிருப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்த காட்டுது. அந்த பிளாட் கிட்ட தான் சிக்னலை காட்டுது. சோ இவர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஆடியன்ஸுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வீடை தேடி வந்துடுறாங்க. அந்த வீட்டுல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மம்முக்காவோட வைஃப் இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க வீடு மேல் வீடுங்க, இது கீழ் வீடு, கான்ஸ்டபிள் மணியோட வீடு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா மணி எங்க அப்படின் போது காண வரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வைஃப் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாரு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த கொலைகள் எல்லாம் வந்து மணி தான் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு நம்ம விநாயகம். இதை வந்து நம்ம மம்முக்காவை கேட்கிறாரு எப்படி இவர் பண்ணாருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின் போது ஃபோன் எல்லாத்தையுமே அவன் எடுத்துட்டு போயிட்டான். ஒரே ஒரு ஃபோனை மட்டும் அவன் வீட்டுக்கு அவன் பையன் தெரியாம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால தான் அந்த பெட் கீழே இருந்துச்சு. இதனால இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் மணியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா மம்முக்கா என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா அந்த மணியை தனியா ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவனை வந்து தன்னோட கார்ல வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் கொஞ்சம் எடுப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா பேசி அனுப்பி கார்ல பொருள் எடுக்கும் போது நம்ம மணி போவார் பாத்தீங்களா அந்த கார் கண்ணாடியிலேயே வச்சு ரொம்ப கொடூரமா வந்து நம்ம மணியை கொலை பண்றாரு இந்த சைக்கோபாத். சோ பழியெல்லாம் தூக்கி மணி மேல போட்டு இவர் நல்ல ஒரு மாதிரி இவரை காட்டிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட ஆல் இஸ் லாஸ்ட்ங்க. அதாவது வந்து எல்லா தடயத்தையுமே இவர் வந்து ஒளிச்சு வச்சிடறாரு. இவர் இல்ல இவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு பாத்தீங்களா. இதுதான் ஆல் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ இந்த கேஸை ஓரளவுக்கு முடிச்சுட்டு யார் குற்றவாளின்றதோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதுக்கப்புறம் நீங்க ரிலீஃபா இருங்க அப்படின்ற மாதிரி விநாயகத்தை பார்த்து ஹையர் அஃபிஷியன் சொல்றாரு. பட் ஆனா வந்து விநாயகம் சொல்றாரு ஒருத்தரும் ஒரு அடிக்ஷனா இருப்பான். ஒரு சிலர் வந்து குடிக்க அடிக்ஷனா இருப்பாங்க, ஒரு சிலர் பொண்ணுக்கு அடிக்ஷனா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பணத்துக்கு அடிக்ஷனா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கொலை பண்றத வந்து அடிக்ஷனா இருப்பாங்க. இவனோட விஷயம் தெரிஞ்சதுனால இவன் கொலை பண்றதை நிறுத்திருக்கலாம். பட் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இவன் தொடங்குவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ இதுக்கு மேலேயே அவனை பத்தி சொல்லாம இருக்கிறது தப்பு. சோ தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்றத வந்து நீங்க தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம விநாயகம் சொல்றாரு. சோ இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மம்முட்டி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி பேட்டர்னை மாத்துவோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. மம்முட்டி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரிட்டையர்ட் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒருத்தர்கிட்ட பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சோ ஹியூமன் வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த மருந்து பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் மூலமா நம்ம வில்லன் தெரிஞ்சுக்கிறாரு. டிஜிட்டல் சப்ஸ்டன்ஸை வந்து குறுங்காலி இலை மூலமா தயாரிக்க முடியும் அப்படின்றத வந்து அவர் சொல்லி கொடுப்பாரு. சோ அதை வச்சு இவர் வந்து அடுத்த பேட்டர்னை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. சோ இதே மாதிரி வந்து வழக்கம் போல கல்யாணம் ஆன பெண்களை வந்து கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் 2-3 நாள் கழிச்சு இயற்கையா அவங்க மாரடைப்பால சாவறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வரும். சோ இப்போ இவர் பண்ணாத மாதிரி ஆயிருது இல்லையா, இயற்கையா தானே அவங்க செத்தாங்க அப்படின்ற மாதிரி மாறிடுது பாத்தீங்களா. இது எல்லாமே வந்து அவர் போற அந்த ஊசி
ஏஜென்சி மூலியமா தான் நடக்குது. சோ நம்புற மாதிரி இது இருக்கிறதுனால சோ யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பேட்டர்னை வந்து நம்ம மம்முட்டி யூஸ் பண்ணுவாரு. பட் ஆனா வந்து நம்ம விநாயகம் கில்லாடி இல்லையா, சோ அவருக்கு வந்து டாக்டர் மூலியமா நியூஸ் தெரிய வருது. சோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து கொலை நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வரும்போது அதை வந்து தன்னோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட சொல்றாரு. சோ இதுக்கு மேல இது மாதிரி நடக்காம பாத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. சோ அடுத்ததா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, விநாயகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் இவர் தானே, நம்ம மம்முட்டி தானே, அதனால அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம், ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஓ, நான் கஷ்டப்பட்டு ஒரு புது பேட்டர்ன் கண்டுபிடிச்சா அதையும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆயிடுறாரு. பட் ஆனா வந்து என்ன பண்றது, சரி ஓகே சார் இது மாதிரி நடந்துச்சுன்னா நானும் வந்து சொல்றேன் அப்படின்றாரு. இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது அடுத்ததா ஒரு பொண்ணு கிட்ட வந்து கடலை போட்டு இருப்பாரு மம்முட்டி. பட் ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுனால பதட்டமா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருந்த விஷயத்தை வந்து என் ஒய்ஃப் தெரிஞ்சுக்கிட்டா, சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேச முடியாது, பழக முடியாது, என்ன மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா அங்கிருந்து அந்த பொண்ணு கிட்ட நம்ம பேசினா இதுக்கப்புறம் மாட்டிக்குவோமோ அப்படின்ற பயம் வந்து நம்ம மம்முட்டிக்கு வந்துருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மம்முட்டி அடுத்ததா ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், நான் எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது, பட் ஆனா இப்போதைக்கு வேணா, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து நம்ம விநாயக் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, ஏதோ ஒரு நம்ம மிஸ் பண்றப்பே அப்படின்னு சொல்லும்போது, சரோஜான்ற ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா, நம்ம கூட விஜின்ற ஒரு பையன் கிட்ட போய் கேட்டமே ஆரம்பத்துல, அந்த பையன் கிட்ட திரும்பி போய் பேசி பார்க்கணும், ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி அவர் அங்க போய் திரும்பி கேட்கிறாரு. அப்ப வந்து அவன் சொல்றான், ஆமாங்க ஆக்சுவலா அந்த போனை வந்து திவ்யான்ற என் அக்கா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு உங்க அக்கா இருக்காளா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எங்க அக்கா இப்ப கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காளே, ஏன் அவளை பத்தி கேக்குறீங்க அப்படிங்கும்போது, உங்க அக்காக்கு இந்த கேஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வேண்டியது இருக்குது, சோ அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, நீ அவளோட அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லும்போது அவளோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த திவ்யான்றவ யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வல் முடிஞ்சு பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிறுத்தி விடுவார் பாத்தீங்களா, அதாவது பாத்ரூம் போயிட்டு அந்த மாத்திரையை போட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஆனா அந்த பொண்ணு மாத்திரையை போட்டிருக்க மாட்டா. அவ என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட காசு கொஞ்சம் இருக்குது, சோ இந்த குழந்தைய நம்ம பெத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த காசை வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிப்பா. சோ அதனால வந்து அந்த கருவை கலைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த குழந்தைய வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு வெளில வருவா. பட் வெளில வந்து பார்த்தா நம்ம மம்முட்டி இல்லாததுனால அவர் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சோ வேற ஒரு லைஃப் குள்ள மூவ் ஆன் ஆயிட்டா. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சொல்லுங்க. மம்முட்டி நம்மள ஏமாத்திட்டாரு மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு தெரியும். இவர் வந்து இவ்வளவு பெரிய சைக்கோபாத் அப்படின்றது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாது. சரி ஏமாத்திட்டா என்ன பண்றது, நம்ம வேற ஒரு வாழ்க்கையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு போயிருக்கும். இந்த விஷயத்தை நம்ம விநாயகம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி அவர் வந்து அவரை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமாமா உனக்கு அப்படின்ற மாதிரி காட்டி ஒரு போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோ ஆக்சுவலா வந்து மணியோட போட்டோவை காட்டினதும் அவர் இல்லங்க வேற ஒருத்தருக்கு அவரு இவர் இல்லங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிருது. அப்ப மணி இல்லனா இப்ப யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி அவருக்கு டவுட் வருது. சரிமா அதை பத்தி ஏதாவது உனக்கு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவருக்கு கால் வருது, சார் இதுக்கப்புறம் நீங்க இந்த பக்கம் வராதீங்க, அப்படி வந்தீங்கன்னா என் குழந்தையோட நான் செத்துருவேன், என் ஹஸ்பண்ட் வந்து சந்தேகப்படுறாரு, சோ என் அண்ணன் விஷயத்துக்காக தான் நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு சோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வராதீங்க அப்படின்னு சொன்னதும் சரி ஓகேமா அப்படின்ற மாதிரி அவரும் புரிஞ்சுக்கிட்டு வரலன்றாரு. பட் ஆனா அவருக்கு வந்து லைட்டா ஒரு பொறி தட்டுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி தொடங்கும் போது ஆக்சுவலா பிளாஷ்பேக்ல என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, மம்முட்டி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து அந்த பொண்ணை போய் மிரட்டி இருப்பாரு, இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. சோ அதனால அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி மாத்தி சொல்லிருது. சோ இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றது தெரியாது இருக்கும்போது நம்ம விநாயகத்துக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அந்த கண்டக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு ரெகுலரா ஒரு பஸ்ல போகும் பாத்தீங்களா, அந்த பஸ்ல எப்படியும் பாத்துருப்பாங்க, சோ பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சோ அவரை போய் நம்ம விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை வந்து நம்ம மம்முட்டி கிட்டயே சொல்லிடுறாரு, அவர் போலீஸ்ன்றதுனால சரி ஓகே சார் நானும் அங்க வரேன், அந்த நானும் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்க வராரு. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸ் சொல்லுவாங்க. பயங்கரமா ஒரு ஹரிபரியான ஒரு கேட் அண்ட் மவுஸ் டென்ஷன் இங்க கிரியேட் ஆகும். ஆனா நம்ம மம்முட்டி வரதுக்கு முன்னாடியே விநாயகா அந்த இடத்துக்கு வந்து கண்டக்டர் கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காரு. ஒரு போட்டோ காமிச்சு போட்டோ பார்த்துட்டு இவர் இல்லங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ நம்ம மம்முக்கா வந்துறாரு. அவரை பார்த்துட்டு நம்ம கண்டக்டர் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னங்க சார் பார்த்துட்டு போறீங்க, பக்கத்து தெருவுல தான் சார் இருக்கு, அதனால அடிக்கடிக்கு வந்திருப்பேன், உங்களுக்கு அதனால ஞாபகம் இருக்கும் அப்படின்போது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே கூட. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் அன்சால்வ்டாவே இருக்குது. சோ என்ன பண்றது தெரியாம எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்தது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம மம்முக்கா வந்து அவர் வேலையை செய்யறதுல குறியாவே இருக்கிறாரு. வேற ஒரு பொண்ணு கடைசி அந்த வெள்ளையா ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு வந்து ரூம் புக் பண்ணிட்டேன் வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்கு கூட்டு போறாரு. சோ இந்த லாட்ஜோட ரிசப்ஷனிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மம்முக்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சார் இந்த மாதிரி நீங்க வந்து ஐடி கார்டு கொடுக்கும்போது உங்களை பார்த்தேன், சோ நீங்க போலீஸ்ன்ற மாதிரி தெரிய வந்துச்சு, சோ தமிழ்நாடு போலீஸ்ன்றதுனால என் பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் தான் காணாம போனா, திருநெல்வேலி பக்கம் கடைசியா காணாம போனா, சோ அங்க வந்து யாருமே இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணோட போட்டோ டீடைல்ஸ்லாம் இதுல இருக்குது, இதை வச்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் வாங்கிக்கிறாரு. இதை வாங்கிட்டு வந்து உள்ள வந்து அந்த ஷைனின்ற பொண்ணு இருக்குது பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் தம் அடிச்சுட்டு வந்துடுறமா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில வந்து அவர் திங்க் பண்ணிருக்காரு. அப்போ போட்டோ எடுத்து பார்த்தா அது வந்து தீபான்ற ஃபர்ஸ்ட் இவர் கழுத்து நெரிச்சு கொண்டாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட போட்டோ. அதை பார்த்ததுமே அவருக்கு பகீர்ன்றது. இந்த விஷயம் புரிஞ்சதும் வந்து மம்முக்கா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வெளியே வந்து ரிசப்ஷனிஸ்ட பாக்குறாரு. அங்க ரிசப்ஷனிஸ்ட்ல அதை தாண்டி வெளியே வராரு. அந்த நேரத்துல வந்து நம்ம விநாயகம் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த இடத்துல வந்துறாரு. சார் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்ட்ரி 3 ன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம விநாயகம் சொல்றாரு, இங்க தான் சார் சஸ்பெக்ட் இருக்கானா அப்படின்ற மாதிரி எனக்கு நியூஸ் வந்துச்சு, அதனால தான் வந்து அப்படிங்கும்போது சரி நீங்க இங்க என்ன பண்றீங்க சார் அப்படின்ற மாதிரி மம்முக்காவை பார்த்து கேட்கும்போது, இல்லங்க இந்த மாதிரி வேற ஒரு கேஸ் விஷயமா வந்து எஸ்ஐ கூட இங்க தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது, நான் வந்து அந்த சஸ்பெக்ட் சொன்னல சார், அந்த போட்டோ வரைஞ்சு முடிச்சாச்சு, அந்த போட்டோவை நீங்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் நீட்டுறாரு. அந்த பேப்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி மம்முக்கா வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுங்களெல்லாம் வரைவாரு, அந்த மாதிரி ஒரு பேப்பர் தான் அது இருக்குது. சோ அந்த பேப்பரை பொறுமையா ஓபன் பண்ணி பார்க்கும்போது சஸ்பெக்டா வந்து நம்ம மம்முக்கா போட்டோவை தான் வரைஞ்சிருக்காங்க. அப்பதான் பிளாஷ்பேக் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா கண்டக்டர் வந்து மம்முக்கா போட்டோவை தான் சொல்லி வரைய வச்சிருப்பாரு. சோ அந்த போட்டோ சஸ்பெக்ட் வந்து
வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். விநாயகம் பட் ஆனா என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த சொல்லாதீங்க, மம்முக்கா வருவாரு, சோ அவர்கிட்ட வந்து தெரியாத மாதிரியே காட்டிங்க அப்படின்னு சொன்னதும் கண்டக்டரும் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே தெரியாத மாதிரி அவர் நடந்துப்பாரு. சோ எல்லா உண்மையே தெரிஞ்ச இந்த போலீஸ் நம்ம உயிரோட வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மம்முக்கா ஆல்ரெடி சப்ஸ்டன்ஸ் வச்சிருப்பாரு, சாலுன்ற பொண்ணை சாவடிக்கிறதுக்காக விஷத்தை கலந்த இந்த சப்ஸ்டன்ஸ் வச்சிருப்பாரு, அதை நம்ம போலீஸ் மேல போடுறதுக்காக வருவாரு. பட் ஆனா அவர் தப்பிச்சு சண்டை போடுவாங்க ரெண்டு பேருமே. அப்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ரிசப்ஷன் வந்து அடிச்சு இவர் வந்து மட்டை பண்றாங்க, இவர் வந்து செத்து போயிடுவாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. அதுக்கப்புறம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, மம்முக்கா காணவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் வரும். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து மம்முக்கா ரெகுலரா பண்ணுவார் பாத்தீங்களா, பொண்ணுங்களை சாவடிச்சதுக்கு அப்புறம் பேக்ல போட்டு கார்ல ஏத்துவார் பாத்தீங்களா, அதையே விஷயத்தை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலேமே கூட. இதோட இந்த படம் முடியுது. உண்மையிலேயே ஒரு தரமான சைக்கோ த்ரில்லர் படம் தாங்க. ஃபேமிலியா பார்க்கணும்ன்றது வந்து அவசியம் இல்ல, தனியா உட்காந்து பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமான படம்லாம் இல்ல, உண்மையிலே நல்ல படம் தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 10/8ங்க. இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஆல்ரெடி 2-3 படம் வெப் சீரிஸ்லாம் வந்திருக்குது, அதே சாயல இல்லாம கொஞ்சம் நல்லாவே தரமா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் வந்து நம்ம ஊர் சூப்பர் ஸ்டாருங்களா பண்ணுவாங்களான்றது வந்து கொஞ்சம் டவுட் தான். இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். உண்மையிலேயே ஒரு தரமான படம். இந்த படம் என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, வைட் யூனிட் அப்படின்ற ஒரு ஜானர்ல தான் வருது. த்ரில்லர் ஜானர் ஆக்சுவலா இது வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு சொல்லுவாங்க, அந்த ஜானர்ல தான் வருது. சரி ப்ரோ, இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த படத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. சோ இந்த படத்தோட திரைக்கதையை என்னால முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா சேவ் த கேட் வெர்ஷன்ல சொல்லியிருக்கேன். சோ உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.